படம் நல்லா இருந்துச்சுங்க சார். இதே முறையில் எனக்கு செகண்ட் ஹாஃபோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். எனக்கு காமெடிஸ் அந்த எமோஷன்ஸ் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. நட்டி நட்ராஜ் அவர் ரோல் வந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஜா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு எதுவும் இல்லை. நல்லா கொடுத்த ரோலை ரொம்ப நீட்டாக வந்து நடிச்சிருக்காங்க. மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து வர வர ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் அதே முரளி உண்மையாக படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா இவன் தான் லவ்வா சொல்ல மாட்டான்னு தெரியுது. அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். திரும்ப அந்த சுத்தலே விட்டாங்க செகண்ட் ஹாப்லாவே. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாவே அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் கொஞ்சம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நமக்கே ஒரு 20 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம படிச்சப்ப இந்த மாதிரி தான் நம்ம ரசிச்சோம், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்து செகண்ட் ஹாப்ல மட்டும் கொஞ்சம் சுத்தல விட்டாங்க. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. இதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சரி. அப்புறம் தமன் சார் சொல்லி ஏன்னா அவர் நடிச்சிருக்காரு. ஐயோ கியூட்டா குழந்தை என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப அவரோட போர்ஷன் கூட ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பகத் பேசல் வராது, ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வராது. வந்து ஒரு இதை கேட்டு போறாரு. கடைசியில் அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது நம்ம ஃபர்ஸ்டே யூகிக்க முடிஞ்சது. இதுதான் விஷயம் லாஸ்ட்ல எங்கன்னா அப்படி மாதிரிலாம் கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சது. ஓகே, பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாத்தோட போர்ஷன் எல்லாத்தோட கேரக்டர் ரொம்ப பெருசா இல்லாம யாருக்கும் பெருசா ஸ்கோப் இல்லை. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்மள வந்து செகண்ட் ஹாப்ல மட்டும் கொஞ்சம் போர் அடிக்க வச்சிட்டாங்க. என்னடா ரொம்ப நேரம் போறோம், என்னடா அதான் லவ்வா சொல்லலையே வந்து திரும்ப அதே அது மாதிரி ஒரு மாதிரி வெறுப்படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே தான். காமெடி ஒரு சில இடத்துல சிரிக்கிற மாதிரி சிரிக்க வச்சிருக்காரு சுதாகர், டேவிட். ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி பிளாட்டாவே இருந்தது. இதெல்லாம் 90 கிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தல. அவங்களுக்கு உண்டான படங்கள். ஏன்னா அவங்களாம் ரொம்ப ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த உண்டான படம் என்ன அதுக்கு 2.5 நாள் வச்சு வலி செகண்ட் ஹாப்ல வச்சிருக்காங்க. அதான் மட்டும் செகண்ட் ஹாப்ல வாண்டடா வச்ச மாதிரி இருந்துச்சு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா நல்லா இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. மற்றபடி ஓகே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே அருமையான படம். அப்புறம் ஒரு எவர்கிரீனான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி லவ் ஸ்டோரி? இது ஆக்சுவலி ஒன் சைட் லவ் தான். படம் ஃபுல்லாக ஒன் சைட் லவ் தான். அது அவர் கடைசி வரையும் காதலை சொல்லாமலே படத்தை முடிச்சிடுறாங்க. அது ஒரு வழியான ஒரு ஃபீல். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க? பயங்கரமா இருக்கு. ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எல்லாமே இருந்துச்சு படத்துல. எமோஷனலா இருக்கணும், இதுவாக எல்லாமே பர்ஃபெக்டா போச்சு. மற்ற ஹீரோயின் அப்படி பண்ணிருக்காங்க. கையில ஒரு நல்லா பண்ணிருக்காரு. பிரிட்டிமும் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி எப்படி இருக்கு? அவர் தான் படத்தையே ஃபுல் காமெடி அவர் தான் கொண்டு போறாரு. சில பேர்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆச்சு. இல்ல அப்படி எனக்கு எங்கேயும் ஃபீல் ஆகல. எங்கேயும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தமன் மியூசிக், ஆக்டிங் அப்படி இருக்கு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இது யாருக்கான படம் சொல்றீங்க? இப்போ உள்ள 90s கிட்ஸ்லாம் இந்த மாதிரி படம் வரும்போது எங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான படம். ஏன்னா 2 கிட்ஸ் நிறைய படம் வந்திருக்கு. இப்போ யூத் அந்த மாதிரி 90s கிட்ஸ்க்கான படமா இருக்கும். சூப்பரா இருக்கும். பழைய இதே படத்துக்கு இந்த படத்தை கனெக்ஷன் ஒன்றும் பெருசா இல்லை. சிரிஞ்சு மட்டும் வந்துட்டு அந்த முரளி அந்த சீக்வன்ஸ் இருக்குமே தவிர வேற ஒன்றும் பெருசா இல்லை படத்துல. ஆனா அவளே ஒன்சரா லவ் பண்ண இதுலேயே ஒன்சா லவ் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு நல்லா இருக்கும். நார்மலான ஒரு கமர்ஷியல்ல ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. பிரச்சனை நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாருமே அதர்வா சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரீத்தி, கைடு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கு. ஓவராலா ஒரு 5க்கு 3 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. என்ன மாதிரி லாக் அந்த மாதிரி லாக் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமாட்டி தெரியல எதுவுமே பெருசா. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல. நல்லா இருக்கு. யாருக்காண்டி படம் இது? யாருக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம்? மோஸ்டா ஒன் சைட் லவ் பண்றாங்களா பசங்களுக்கு, அவங்களுக்காக தான். ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு சீனே இருக்கு. அது வந்து என்ஜாய் அது பார்த்தீங்கன்னா தேட்டரே வந்து எரப்ட் ஆகும். தேட்டர் முடிஞ்சதுக்கு அப்படின்னு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து வந்துடாதீங்க. சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா ஒரு ஃபீல் குட்டா வந்து எடுத்திருக்காங்க. 2.25 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதை மட்டும் 2.5 மணி நேரம் 2:20க்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தோணுது. இருக்கு அந்த கனெக்ட் வந்து இருக்கு. அந்த கனெக்ட் வந்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதுவும் வந்து நல்லா பண்ணிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப சூப்பரா நல்லா டோட்டல் பேக்கேஜா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். தமன் மியூசிக் நல்லா இருந்துச்சு சார். இப்ப மியூசிக்கும் தாண்டி இப்ப இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஒரு ரோல் நல்லா வந்து பண்ணிருக்காரு. மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸும் வந்து நல்லா. இப்ப நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தமன் அந்த மியூசிக் வந்து கேட்கறேன். அந்த பாட்டுலாம் வந்து கேட்கறேன்னு நினைக்கிறேன். இதே அந்த ட்ராக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது யாருக்காண்டிய படம் சொல்றீங்க? இது வந்து யாருக்காண்டிய படம்னா வந்து
அந்த ஒன் சைடு லவ் பண்ணிட்டு வந்து சொல்லாம இருப்பாங்க தெரியுமா, ரொம்ப ஒரு தைரியம் இல்லாம ஒரு மாதிரி மனசுல வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அதை வந்து அவங்களுக்கு பண்ணப்படும். இது வந்து ஒன் சைட்னா இந்த படம் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மனசுல இருந்துச்சுன்னா அதை வந்து மனசுல வச்சுக்காம இதை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த படத்துல வந்து சொல்ல, இந்த ஒன் லைன் இந்த ஒரு கருத்தை தான் வந்து படம் ஃபுல்லா வந்து சொல்ல வருது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கலாம்? அதான் அந்த பழைய இதயம் படத்தையே அப்படியே கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க? பர்ஃபார்மன்ஸ் சொல்லவா ப்ரோ, எல்லாமே நல்லா ஸ்க்ரீன் காஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதர்வா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் லேக் இருந்துச்சு, மற்றபடி படம் நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு. தமன் மியூசிக் எப்படி? அம்மன் மியூசிக் அவரு ஒரு சில இடத்துல கொஞ்சம் ரொம்ப இறைச்சா மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த லவ் போர்ஷன் வரும்போது பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடி எப்படி? பரிதாபங்கள் டீம் காமெடி எப்படி பண்ணிருக்காங்க? அவரு சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அந்த பரிதாபங்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துருக்கோம். அதே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு சொல்ல போனால், நல்லா இருக்கு. பகத் பாசி கிளைமா அவருடைய அவர் தான் மெயினே அவர் தான் இந்த படத்துல. நீங்க படம் பார்த்துட்டு வந்தா நீங்க புரியும் உங்களுக்கு. இது யாருக்காண்டியான படம் சொல்றீங்க? யாருக்காண்டியான படம்னா இப்போ 90s கிட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஏர்லி 2Ks இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த கதைலாம் சிங்க் ஆகும். இப்போ வந்து இந்த ஜென்சி சொல்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எடுத்தோமா கௌத்தமான்னு சொல்லிடுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் வரும்னு. அதான் படம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கலாம்? இது எப்படின்னா, நம்ம ஒருத்தர் வந்து லவ் பண்ணுவோம், லவ் சொல்ல பயப்படும் இல்லையா, அப்போ ஒரு மொமெண்ட் கிடைக்குது, லவ் சொல்ல வேண்டிய மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணால் நம்ம அவங்ககிட்ட லவ் சொல்ல முடியலையோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணோம் இல்லையா, அது அந்த டைமில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதனால் தேட்டர் வந்து பாருங்கள். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறையா படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள் படம். காமெடி எப்படி சொல்றாங்க? தளபதி ரெஃபரன்ஸ், அந்த கில்லி ரெஃபரன்ஸ் தான் ஒன்று இருக்குது. அவ்வளோ படத்துல லேக் அந்த மாதிரி லேக்லாம் ஒன்றும் இல்லை. லேக் இல்ல. தமன் மியூசிக் எப்படி? தமிழ் மியூசிக் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடியில படத்துல காமெடி சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி தான், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லவ் அந்த மாதிரி போகும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். இந்த படத்தை யாருக்காண்டியான படம் சொல்றீங்க? யாருக்காண்டினா லவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி. மற்றபடி ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும். ஃபேமிலிக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. எப்படி? தாராளமாக பார்க்கலாம் ஒரு படம், நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கலாம்? ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். லவ் ஸ்டோரி தான், பட் வந்து ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் லேக் இல்லை, நல்லா இருக்கு. லேக் எதுல நிறைய வந்திருக்கும், இல்ல டிஃபரெண்டா காமிக்கலாம். அதர்வா, ஃபர்ஸ்ட் வாசல், சைடு ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ். தமன் மியூசிக் படத்தில் ரொம்ப இது சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமன் மியூசிக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்ட மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல காமெடி தான். காமெடிலாம் பஞ்சம் இல்லை, படம் பார்க்கலாம். காமெடிக்கு எப்படி சொல்றது, ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டான் படத்தை, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்ட் 2 இருக்குன்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. எப்படி நடிக்கிறாங்க? எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஃபகத் வாசில் இதுல மெயினா மென்ஷன் பண்றது யாருன்னா ஃபகத் வாசில் தான். கேரண்டியா மென்ஷன் பண்ணலாம் சார். ஃபகத் வாசில் அது நல்லா இருக்கு. ஸ்பெஷலா நல்லா இருக்கா? ட்விஸ்ட் எல்லாம் படம் ஃபுல்லா ட்விஸ்ட் தான். நீங்க படம் ஃபுல்லா ட்விஸ்ட் தான், நல்லா இருக்கு. தாராளமா பாருங்க. இது யாருக்காண்டியான படம் சொல்றீங்க? அதர்வா கம்பேக், ஃபகத் வாசில் ஃபேன்ஸ் அசோசியேஷன், தமிழ் மியூசிக்.